ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. கம்பராமாயணம் பாலகாண்டம். ஆற்றுப்படலம். ஏக்கள் வண்டோடு மொய்ப்பவரம் பிகந்து ஊக்கமே மிகுந்து உள் தெளிவு இன்றியே தேக்கெறிந்து வருதலின் தீம்புனல் வாக்கு தேன் நுகர் மாக்களை மானுமே. இனிய நீர்ப்பெருக்கு ஈக்கள் வண்டுகளோடு சேர்ந்து மொய்த்திட அணை கடந்து ஒழுகலாற்று எல்லையை மீறி எழுச்சி பெருகி உற்சாகம் மிகுந்து உள் தெளிவு இன்றியே உள்ளிடத்து உள்ளத்திலே தெளிவே இல்லாமல் தேக்கு மரங்களை மோதி இழுத்து வருதலால் ஏப்பமிட்டு வருவதால் பனை முக களியானை பல் மாக்களோடு அணிவகுத்தென ஈர்த்து இறைத்து ஆர்த்தலின் மணி உடை கொடை தோன்ற வந்து ஊன்றலான் புணரி மேல் பொற போவது போன்றதே. பருத்த முகமும் களிப்பும் கொண்ட யானைகள் பல விலங்குகளோடு அணிவகுத்தது போல இழுத்து கொண்டு ஆரவாரத்தோடு முழங்குதலாலும் அழகான கொடிகள் தோன்றுமாறு வந்து தோன்றுதலாலும் கடலின் மீது படையெடுத்து போர் செய்ய செல்வது போல சரையு வெள்ளம் காணப்பட்டது. இரவை தன் குலத்து எண்ணில் பல்வேந்தர்த்தம் பரவுனல் ஒழுக்கின் படி பூண்டது சரையு என்பது தாய்மூலை அன்னது இவ்வுறவு நேர் நிலத்து ஓங்கும் உயிர்க்கெலாம். சூரிய குலத்தில் தோன்றிய எண்ணற்ற பல வேந்தர்களின் போற்ற தகுந்த நல்லொழுக்கத்தின் தன்மையை மேற்கொண்டதாகிய சரையு என்னும் பெயருடைய அந்த ஆறு உயிரினங்கள் யாவற்றுக்கும் பாலூட்டி பேணும் தாயின் மார்பகம் போன்றது. ரவிகுலத்திலே தோன்றிய வேந்தர்கள் எண்ணற்றவர்கள். அத்துணை பேரும் உலகவர போற்றும் ஒழுக்க நலம் வாய்ந்தவர்கள். வேந்தர்களின் ஆட்சியிலே ஒழுக்கம் எவ்வாறு இடையராது அமைந்ததோ அவ்வாறே சரையு நதியின் நீரோட்டமும் இடையராதாய் அமைந்தது.